சென்னையில் குளோபஸ் கம்பெனி ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம அண்ணன் அவங்களுக்கு ஏற்கனவே இங்கே படித்தவங்க தான் விநாயகமூர்த்தி, சுதாகர், அந்தமானத்து அந்த வேலையை விட்டு அவங்க வந்துருக்கிறாங்க. அதுக்காக என்னுடைய நம்ம ஸ்கூலுடைய ஆசிரியருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் வந்து இதே மனசுலயே கடைசி வரையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சப்பரம் கட்டுறது, சாவடி வைக்கிறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏழைக்கு எழுத்து அறிவிக்கிறது தான் பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் பூராவே சொல்லுது. அதனால எழுத்து அறிவிக்கிற அந்த பள்ளியை பார்வையிட வந்து அவங்களும் அதுக்கான உறுதுணையாக சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வாழ்த்தி அவங்க வந்து உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறோம். எதுக்காக இவங்க வந்துன்னா இவங்களை நம்மளுடைய முன்னுதாரணமாக வச்சுக்கணும். நீங்கள் இதே மாதிரி பெரிய ஆளாக ஆவீங்கல்ல, அப்போ நீங்களும் சம்பாதிப்பீங்கல்ல, அப்போ உங்கள் மனசில் என்ன தோணணும், இந்த பள்ளிக்கூடம் தோணணும். புரியுதா? அதுதான் நமக்கு அவங்க கொடுக்குற உதாரணம். அவங்க நமக்கு உதாரணமாக எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, நாமளும் இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துக்கே வரணும், பார்க்கணும், பசங்களை பார்க்கணும், ஆசிரியரை பார்க்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லையா? அது இருக்கணும், உங்களுக்கு அது வரணும். அதை தான் சொல்ல வர. இவ்வளோ சொன்னது அவங்கள பாராட்டுறதுக்காக இல்லை, நீங்கள் எதிர்காலத்தில் இதை மனசில் வச்சுக்கணும். சங்கர்வாதியார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ 3 அண்ணங்க வந்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சாங்க. நாமளும் அந்த மாதிரி செய்யணும். நீங்கள் பெரியவங்களான அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மனசு வரும். அதை இப்படியே வளர்த்துக்கணும். புரியுதா? சரிங்களா? உங்களுக்குலாம் நேற்று சொல்லிட்டேன், இன்னைக்கு சொல்லிடுறேன். குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். புரியுதா? சரி.